மக்கள் வணக்கம். லண்டனிலிருந்து திரும்பிய பிறகு கோவையில் நடைபெற்று வந்த வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் சர்வதேச மற்றும் இந்திய அரசியல் பார்வை எனும் தலைப்பில் பேசினார். எல்லா மக்களுக்கும் எல்லா வித சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்பது பாஜக அரசு. நாட்டில் வளர்ச்சி இல்லை என்றாலும் கூட அனைத்தும் இலவசம் என்கிறார் ராகுல் காந்தி. நாடு எப்படி முன்னேறும், மக்களுக்கு பயனுள்ள அரசியலை பேச வேண்டும், அதை பேசுவதில்லை. காப்பர் ஏற்றுமதி செய்த நாடு இன்று இறக்குமதி செய்கிறது. ஆக்கப்பூர்வமான முறையில் தமிழக மக்களிடம் கருத்து கேட்கும் அரசு தமிழகத்தில் இல்லை. 5 பெருமாள் கோயில் இடித்ததை பெருமையாக சொல்லுகிறார்கள். பாஜக ஆட்சிக்கு வரும்போது இந்து சமய அறநிலையத்துறை இருக்காது, அது சார்ந்த சட்டங்களும் இருக்காது. வெட்கனர் உற்பத்தியின் தலைநகராக கோவை இருந்தது, தற்போது குஜராத்தின் அகமதாபாத் நகராக அது மாறிவிட்டது. அறிவு சார்ந்த நாட்டை நாம் கட்டமைக்க இளைஞர்கள் சபதம் ஏற்க வேண்டும். தமிழக அரசியலை மாற்றும் வலிமை நடுத்தர மக்களின் குரல்களுக்கு உண்டு. வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அரசியல்வாதிகளிடம் வலியுறுத்துங்கள், அவர்கள் தானாக உங்களிடம் வருவார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் பேசினார். நிச்சயம் தமிழகத்தில் உள்ள 9 லட்சம் நடுத்தர குடும்பங்கள் சிந்தித்தால் 2026 தேர்தலில் பிரிவினைவாதம், திராவிடம் அல்லாத ஒரு தேசியவாதி சிந்தனை உள்ள பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்பது உறுதி. அது தமிழகத்தில் ஒரு ஊழலாளர் ஆட்சி மலரும் என்பது உறுதி. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.